சிஸ்டர், உங்களுடைய பேரு, நீங்க உங்களோட நேட்டிவ் என்ன, அதை சொல்லுங்களேன். என் பேரு மெடோனா விக்டர். மெடோனா விக்டர். மேகலத்தூர். மேகலத்தூருங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து கும்பகோணம் டைசஸ்ல இருந்து இதாக இருக்கீங்க. சரிங்க சிஸ்டர், இப்போ வந்து நீங்க ஹோலி கிராஸ் காங்கிரிகேஷன் இருக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி ஒகேஷன் கிடைச்சிச்சு? நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எப்பயும் கோயில் வழியாக தான் நாங்கள் எப்பயும் போவோம். அப்போ ஒரு நாள் எங்கள் அப்பா சொன்னாங்க, இப்போ ஒரு ஃப்ரெண்டு அங்கே நின்னா நீங்கள் கட்டாயம் கோயிலுக்குள்ளே போயிட்டு தான் வருவீங்க, அதனால் எப்போ போகும்போதும் நீ வந்து ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி நீ கோயிலுக்குள்ளே போயிட்டு தான் போகணும் அப்படின்னு. அந்ததே என்னோட மனசில் இருக்கும்போது ஒரு நாள் நான் போய் உட்காந்தேன். அது வந்து மாதா திருவிழா. அப்போ மாதா வந்து ஆல்டருக்கு முன்னாடி வச்சுருப்பாங்கல்ல, அப்போ வச்சுருக்கும் போது நான் போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு வந்து என்னன்னா, சடனாக வந்து மதர் மேரி வந்து என்கிட்ட சொல்கிறாப்புல இருந்துச்சு, என்னுடைய மகனுடைய வேலையை நீ கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதை கேட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் புரியல அப்போதைக்கு. நான் அப்போ ஆனால் ஜெபமான டெய்லி சொல்லாமல் போனதே கிடையாது. 9th ஸ்டாண்டர்ட். அப்போ எங்கள் அம்மாட்ட ஸ்கூல் போயிட்டு வந்து எங்கள் அம்மாட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு பார்ப்போம் அப்படி. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னை அந்த வழிக்கு அனுப்புறதுல ஒரு இதே இல்லை. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஆசை இருந்தது. அப்படி இருக்கும்போது நான் வந்து 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு 10ஆம் கிளாஸும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் பக்கத்துல. அதுக்கப்புறம் இப்போ படிக்கணும்னு சொன்னாவே நான் வந்து வேற இடத்துக்கு ஊரை விட்டு நான் வெளியே போனோம். ஆனால் எங்கள் அப்பா வந்து ஆர்மியில் இருந்ததுனால எங்கள் அம்மாவோட தான் நான் இருந்தேன். திடீர்னு நான் வெளியில் போகணும்னு சொல்லி, இது என்னோட ஆசை தான், நான் வெளியில் போகணும், போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வடுகர்பேட்டையில் எங்கள் ஹோலி கிராஸில் போய் சேர்ந்தப்ப போய் 2 நாள் தான் இருந்தேன். என்னால் இருக்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி அப்பாவை விட்டுட்டு நாங்கள் இருக்கிறோம். அதனால அம்மா விட்டு எப்படி இருக்குது, ஒரு அம்மான்னு சொல்லும் போதே எனக்கு வந்து தண்ணியாக ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ணீர் தண்ணி. அதனால நான் 2ஆவது நாள் வீட்டுக்கு வந்துட்டேன். சொல்லாம வந்துட்டேன். எங்கள் அப்பா வந்து அப்போ இருந்தாங்க வீட்டில். ஏன்னா 10ஆம் கிளாஸ் முடிச்சுனா ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டாங்களா, 2 பேரும் உட்காந்து என்னை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் சொல்லாம வந்துட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, சாட்டர்டே நான் வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்துட்டேன். அப்போ என்ன சொன்னாங்க, இதெல்லாம் ஒன்று, நான் சொன்னேன் படிக்க போகல, நான் வீட்லேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அப்பா சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம அப்புறம் பக்கத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. புக்ஸ்லாம் வாங்கி திருப்பி என்னை அனுப்பிட்டாங்க. அப்படியே ஒன்று +2 ஷார்ட்டாக சொன்னோம். +2 முடிச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது என் ஹோலி கிராஸ் சிஸ்டர்ஸ் கேம்ப் வச்சுருந்தாங்க, 3 days கேம்ப்பு. அதுக்கு முன்னாடி ஐ ஹவ் 2 aunties, 2 பேர் இருக்காங்க, வேற இருக்காங்க, மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ். அப்படி இருக்கும்போது 2 பேரும் வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் கல்யாணம் தான் பண்ணிக்குவேன், டீச்சர்ஸ் ட்ரெயினிங் முடிச்சுட்டு. ஆனால் என்னோட ஆசை வந்து இருக்குது இவங்கள்ட்ட. நான் ஏன்னா இந்த காங்கிரிகேஷன்ல சேர்ந்தா அத்தைக்கு கோவம் வந்துடும், இவங்களுக்கு வந்துடும். அதனால சொல்லிட்டு நான் எங்கள் அப்பாட்ட மட்டும் சொன்னேன், நான் வந்து சிஸ்டர் ஆவேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பாவும் சொன்னாங்க, உன்னுடைய விருப்பம் படியே நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து ஹோலி கிராஸ்க்கு 3 days கேம்ப் போயிட்டு அப்புறம் வந்து நான் உடனே கண்டோன்மெண்ட்டில் என்னுடைய ஃபார்மேஷன் ஸ்டார்ட் பண்ணது. ட்ரிச்சி கண்டோன்மெண்ட், அங்கே ஜாயின் பண்ணி 1 year இருந்தேன். அப்போ 1 year அந்த இதில் இருக்கும்போது அப்பயும் எனக்கு இங்கிலீஷ் ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷ். தென் ஐ வாஸ் ஃபைண்டிங் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததுனால அப்புறம் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இதெல்லாம் ஒத்து வராது, நான் வந்துடுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இங்கிலீஷ் நான் கற்றுக்கலாமா, நானும் கொஞ்சம் பிகினிங்கில் அப்படி தான் இருக்கும், அப்புறம் நல்லா கற்றுக்கலாம் அப்படின்னு எங்கள் அப்பா ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இங்கே எவ்ரி இயர் வந்து அவங்க கல்கட்டா ப்ராவின்ஸ்க்கு ஒரு கேண்டிடேட்ஸை அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது என்னை எல்லாரும் கேட்டாங்க, யாரெல்லாம் மிஷினரியாக போகணும் அப்படின்னு சொன்னப்போ நான் இன்னுமே நினைக்கல. ஆனால் கையை தூக்கினோடனே அப்புறம் வந்து நான் அப்படி தான் கல்கட்டாவுக்கு வந்துட்டு கல்கட்டா ஃபார்மேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இங்கே நார்த் ஈஸ்ட்டுக்கு நான் வந்துட்டேன். இது 1998 வந்தது. ஓகே ஓகே. எங்கெங்கெல்லாம் பணி செஞ்சீங்க? பணி செஞ்சது அசாம், அருணாச்சல், மேகாலயா.
அந்த 3 இடத்துல 3 ஸ்டேட்ஸ்ல. ஓகே. எங்களுக்கு வந்து அசாம் பத்தி கொஞ்சம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதே போல மேகாலயா பத்தியும் ஒரு சில சொல்லியிருக்காங்க. அருணாச்சல பிரதேச பத்தி எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. சரி. அருணாச்சல பிரதேசத்துல உங்க கம்யூனிட்டி என்னென்ன வேலை செஞ்சீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க. நான் அருணாச்சல்ல ஃபர்ஸ்ட் பிகினிங், அது வந்து என்னுடைய ஃபைனல் ப்ரொஃபஷனுக்கு முன்னாடி நான் ஒரு 6 months அங்கே இருந்தேன். அப்போ வந்து லைஃப் வாஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் மவுண்டன்ஸ், காடுகள் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ நான் அப்போ ரொம்ப ஜஸ்ட் 5th year ஜூனியர். நான் மக்களை பார்த்தோன்னே ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா நிறைய நைஃப் இதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கேப் இதெல்லாம் போட்டுட்டு அவங்கள பார்க்கவே நம்மளுக்கு பயமா இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ இப்போ அன்னைக்கு நான் போய் அடுத்த நாளே ஒருத்தர் இறந்துட்டாங்க. சரிண்டா அங்கே இறந்த இடத்துல நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் நிற்கிறாங்க அருவாளோட. அதுன்னு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அப்புறம் அவங்க கல்ச்சர் என்னன்னா, பெரிய இப்போ யாராவது இறந்துட்டாங்கன்னா பெரிய மாடு மாதிரி இருக்கும், அந்த எரும மாடு மாதிரி இருக்கும். அது பேர் வந்து மித்துன். அது கட் பண்ணி தொங்க விட்டுருவாங்க வெளியில. அது இறந்தவங்களை எடுத்துட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து அதை சமைச்சு அதை சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஆனா எந்த வீடுமே அருணாச்சல்ல க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே வி ஆர் வெல்கம். ஓப்பனா எந்த வீட்டுக்குனாலும் நம்ம போகலாம். அவங்க பூட்டவே மாட்டாங்க வீடை. அதனால ரொம்ப நம்ம அவங்க க்ளோஸா இருக்குன்னு நினைப்பாங்க. அது மாதிரி ஜபத்துல ரொம்ப பக்தியா இருப்பாங்க. ஆனா இந்த பிகினிங் வந்து எங்க கான்வென்ட் ஜஸ்ட் அப்பதான் புதுசா என்டர் ஆயிருக்கும் அந்த அருணாச்சல் ஈட்டா நகர் இடத்துல. பக்கத்துல வந்து அந்த பூஜாரின்னு சொல்லுவாங்கல்ல, நைட்டு பயங்கரமா பேயெல்லாம் ஓட்டுறது சத்தம், தூங்கவே முடியாது. அது ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்புறம் ஆனா இந்த கேத்தலிக் வந்து என்ன ஃபெய்த்னா, எந்த நேரத்துல மக்கள் உடம்பு சொல்லியோ உடனே வந்து ஃபாதர் அண்ட் சிஸ்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் போக மாட்டாங்க. 12 மணியா இருந்தாலும் 1 மணியா இருந்தாலும் வந்து பெல் அடிப்பாங்க. மிடில் ஆஃப் த நைட்டும் கூட நம்ம போய் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணோம். எனி டைம் வி ஹேவ் டு பி அவைலபிள். அது மாதிரி அங்கே கொஞ்ச நாள் தான் இருந்தேன். அப்புறம் நான் ரிட்டர்ன் ஆயிட்டேன். ஆனால் மக்கள் வந்து ரொம்ப க்ளோஸா பழகுவாங்க. அவங்க லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இங்கிலீஷ் தெரியும் மோஸ்ட்லி. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. அவங்க லாங்குவேஜ் நிறைய லாங்குவேஜ் இருக்கு. அதனால நம்மளால இதோட நாங்க கத்துக்கல. ஏன்னா ஒரு 10 வீடுக்கு அப்புறம் இன்னொரு லாங்குவேஜ், அது மாதிரி நிறைய லோக்கல் லாங்குவேஜஸ் நிறைய இருக்கு. அதனால நான் வந்து எனக்கு வந்து ஹிந்தி தெரியறதுனால மக்களோட மேனேஜ் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் உங்களை கூப்பிடுவாங்க. ஆமா, நைட்டு 12 மணி 1 மணி நேரம் நீங்க போய் ஹெல்ப் பண்ணுவீங்க, ப்ரேயர் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்ன அந்த விசுவாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிஸ்டர், உங்களுடைய எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க சிஸ்டர் ஆகி? 26 முடிஞ்சிருச்சு இப்போ. சில்வர் ஜூபிலி கொண்டாடிட்டீங்க. முடிச்சுட்டு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, 26 வருஷம். இந்த 26 வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா நான் இதை செஞ்சேன், எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நிகழ்வுகள்? நான் வந்து எனக்கு வந்து மேகாலயா தான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணது இருக்கும்போது, என்னோட ரொம்ப இதுனா நான் ஸ்கூல்லேயும் ஒர்க் பண்ணேன். காலையில் ஸ்கூல் கம்ப்ளீட்லாம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். மதியானம் 3 மணிக்கெல்லாம் எதா இருந்தாலும் வெளியில் போயிடுவோம். ஏன்னா மக்கள் வந்து அங்கேயும் மக்கள் வந்து ரொம்ப இதாக இருப்பாங்களா. அதனால அங்கே வந்து எல்லா மக்கள் மலை மேலே தான் இருந்தாலும் நாங்கள் ஆன் த வே வந்து நிறைய பழங்கள் கிடைக்கும், அதை சாப்பிட்டு. ஆனால் நாங்கள் தனியாக போக மாட்டோம். ஃபாதர், சிஸ்டர், அப்புறம் ஹாஸ்டலர்ஸ். அதனால ஒரு கூட்டமாக தான் நாங்கள் வந்து விசிட் பண்ண போவோம், ஃபேமிலி. அதான் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ கூட எனக்கு வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா மக்கள் வந்து அங்கே கூட அவ்வளோ நல்ல பாசமாக இருப்பாங்க. அந்த ப்ரேயரில் ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. வந்து நாங்கள் ஈவன் அருணாச்சல் பிரதேசில் எங்களை சொல்லுவாங்க வந்து நாங்கள் வந்து மதர் மேரி அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து வேர்தி கிடையாது, ஆனா சிஸ்டங்கன்னா மதர் மேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்க என்டர் பண்ணா அவங்க நினைப்பாங்க நாங்க மதர் மேரி தான் என்டர் பண்ணோம். ஆனா எனக்கு வந்து ஐ ஃபீல் சாரி,
நம்ம அதுக்கு வந்து வேர்தி கிடையாது, இருந்தாலும் அவங்களுடைய ஃபெய்த் வந்து ரொம்ப ஆழமா இருக்கு. ஐ லைக் டு கோ டு வில்லேஜ் அண்ட் டு பி வித் மக்களோட, போய் கிராமோட இருக்க ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த நிகழ்வு, மறக்க முடியாது எனக்கு. இந்த நிகழ்வு வந்து நான் ஏதோ சாதிச்ச மாதிரி எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஏதாவது? அப்படின்னா ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்ணேன். மோஸ்ட்லி நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணப்ப ஒரு ஸ்கூல் ஜஸ்ட் ரொம்ப ஜாகிர் ஒன்று ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அந்த ஸ்கூல் பிகினிங்ல வந்து ரொம்ப பேக்வேர்டா இருந்துச்சு. நான் அங்கே போனதுக்கு அப்புறம் நிறைய பிள்ளைங்க ஸ்டார்டட் டு கம். அதனால என்னோட இதுல நான் என்ன கடைசியா என்ன செய்யணும்னு நினைச்சேன்னா, அதுல 4 வருஷத்துக்கு தெரியல, 4வது வருஷத்துல எல்லா பிள்ளைங்களையும் நான் ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி அந்த வெற்றிகரமா எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பெர்ஃபார்ம் பண்ண வச்சேன். அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு சிஸ்டர். உங்களோட 26 வருஷம் சிஸ்டர்ஹுட்ல இருந்திருக்கீங்க. ரொம்ப கஷ்டமானது, என்ன ரொம்ப மாட்டிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட தருணம் அப்படின்னு சொல்லி எதை சொல்லலாம்? அது வந்து நான் அது மேகாலயில தான். ஏன்னா பிகினிங் ஸ்டேஜ் 2004, 5, 6, 7, 8, 9 till 11 I suffered from malaria. I was really affected. ஆனா என்ன சொல்றது, சலைன் வந்து 2 பக்கமும் ஃபர்ஸ்ட் ஒரு சைடு தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 சைடு போனோன்னே எனக்கு வாயு கூட இப்படி போயிடுச்சு. ஆனா அப்ப இருக்கும்போது எங்க அப்பா வந்து எப்பயும் சண்டே 8:30 அப்பெல்லாம் எங்கள்கிட்ட மொபைல் கிடையாது, லேண்ட் ஃபோன் தான் இருக்கும். அப்பயும் ரேஞ்ச் கிடைக்க ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும், இன்டீரியர் ஏரியா. அப்போ வந்து எங்க அப்பா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவாங்க. நான் எனக்கு ரொம்ப உடம்பு சரியாமனது. நான் உடனே சிஸ்டர் சொல்லிட்டேன், இந்த 2 வீக்ஸ் வந்து நீங்க சொல்லிருங்க சிஸ்டர் இருக்க மாட்டாங்க, வெளியில வில்லேஜுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிருங்க. இல்லைன்னா எங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எங்கன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க இதை சொல்லிங்க, ஏன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வாயெல்லாம் இதாயிடுச்சு, ரொம்ப அப்ப கஷ்டப்பட்டேன். அது கண்டினியூடு டில் 2011. அப்ப ஈவன் என்ன ஸ்கூல் போனாலும் அந்த குயினைன் டேப்லெட் எடுத்துட்டு போவோம். குயினைன் டேப்லெட் ஸ்கூல்ல இருந்து நிக்க முடியாது உங்களால. அந்த மாதிரி ரொம்ப ட்ரௌசியா இருக்கும், டிப்ரெஷன் மாதிரி இருக்கும், ஒண்ணுமே புரியாது உங்களுக்கு. ஆனா அந்த வருஷம் அந்த ஸ்டேஜ் அப்பெல்லாம் நான் ஹெட்மிஸ்டர் சார் வேற இருந்தேன், அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. ஆனா வித் ஆல் தட் எனக்கு வந்து மாதா வந்து என்னோட இருந்தாங்க. அந்த ஒரு இதனால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட அதை வந்து நான் வெளியில சந்தோஷமா, ஏன்னா சிஸ்டருங்க கூட சொன்னாங்க, நீ இவ்வளவு கஷ்டப்படுற, நீ வந்து டிரான்ஸ்ஃபர் கேளு அப்படின்னு சொன்னா. ஆனா என்னோட இதுல வந்து நெவர் ஆஸ்க் நெவர் ரெஃப்யூஸ், தட் இஸ் மை மோட்டோ. அதனால now I feel happy about it. I have a good health to work. எத்தனை வருஷம் சிஸ்டர் கஷ்டப்பட்டீங்க? 2004 to 2011. இத்தனை 7 வருஷம். 7 வருஷமா மலேரியா? 4 வருஷம் இன்டென்ஸ். 4 வருஷம் ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு. அது வந்து என்னோட இதுல போல. ஆனா மத்த அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு மேகாலயில இருந்து திருப்பி என்னை மேகாலய்க்கு இன்னொரு கம்யூனிட்டில மேகாலயில போட்டாங்க. அங்க வந்து மலேரியா கிடையாது, ஆனா ஒன்ஸ் இட் இஸ் உங்க பாடியில இருந்துச்சுன்னா அதோட கிருமி இருக்கும், அது ஆக்டிவேட் ஆயிரும். அந்த ரொம்ப ஹாட் ஆச்சுன்னா திருப்பி ஆக்டிவேட் ஆயிரும். அதனால திருப்பி குயினின் எடுத்துடணும். எனக்கு வந்து காது அஃபெக்ட் ஆயிடுச்சு, கண்ணு அஃபெக்ட் ஆயிட்டு, காது கேட்காம இருந்துச்சு, கண்ணு வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க பார்ஷலா உங்களுக்கு கேட்காது அப்புறமேட்டுக்கு அப்படின்னு சொன்னா. ஆனா நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த ரீடிங் மட்டும் நான் யூஸ் பண்றேன். அது 40s ஆஃப்டர் 40s we are using. ரொம்ப பெருமையா தான் இருக்கு, கடவுள் வந்து நம்மள அழைச்சிட்டாரு, ஆனா ரொம்ப உதவி செய்யறாரு. ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய, அதுல இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய சக்தி கொடுத்தாரு. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். உங்களுடைய அந்த விட்னஸ் சொல்லும்போது, அழித்த கடவுள் என்றைக்கும் கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு நற்செய்தி எங்களுக்கு தந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இங்க இருக்கிற மக்கள், நீங்க பணி செஞ்ச மேகாலயெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, அதே போல அருணாச்சல பிரதேசம். ஸோ இதுல வந்து இந்த மக்களுடைய கல்ச்சர், இந்த கல்ச்சர் ஒன்று இருக்குது, இதை அடாப்ட் பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, இல்லைன்னா அது ஒரு பெக்யூலரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கல்ச்சர்? ஆமா, ஃபர்ஸ்ட் நான் அருணாச்சல் போனப்ப அங்க இப்ப ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்ப பிள்ளைங்க டிஃபன் பாக்ஸ் திறந்தாங்கன்னாவே
அப்படி ஒரு ஸ்மெல் அடிக்கும். நான் ஓடுவேன், அங்கே நிற்கவே மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து ட்ரை பண்ணி அந்த இதில் அந்த கிச்சன்லேயே வச்சு ரொம்ப நாள் வச்சு அதை ஃபெர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த கறியெல்லாம் வந்து ரொம்ப ஃபெர்மெண்ட் பண்ணி தான் ரொம்ப இது ப்ரிசர்வேட் பண்ணி அப்படி சாப்பிடுவாங்க. நம்ம உடனே சாப்பிட்றோம், அவங்க இது பண்ணி. அது எனக்கு வந்து வில்லேஜ் விசிட் போகும்போது எனக்கு ரொம்ப, அப்போ என்னுடைய சுப்பீரியர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க மேடம், இஃப் யூ ஆர் எ மிஷனரி யூ ஹாவ் டு ஈட் வாட் இஸ் ப்ரொவைடட், யூ ஹாவ் டு ஈட். இதெல்லாம் என்னால் முடியல. அப்போ பிகினிங் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இருந்தாலும் மூக்க பிடிச்சிட்டு சாப்பிட்ரு. அதனால நான் வந்து சொல்லலாம், பெருமையாக சொல்லலாம், இங்கே உள்ள எல்லா மீட்டும் எல்லா நான்வெஜ் எல்லாமே நான் சாப்பிட்றேன். எங்கே வேணாலும் நான் போகலாம், எந்த கல்ச்சர் வேணாலும் நான் அடாப்ட் பண்ண. நான் எனக்கு வந்து மக்கள்கிட்ட பேசுறதோ பழகுறதோ இல்லை சாப்பிட்றதோ எனக்கு இது மாதிரியும் ஐ டிடன்ட் ஃபைண்ட். பிகினிங் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த சாப்பிட்டும் போது அவங்கள ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஏத்துக்குவாங்க இல்லைங்களா? நீங்க பணிபுரிஞ்ச இடத்துல அருணாச்சல பிரதேசமாகட்டும் இல்லை மேகாலயால இந்த திருவருட்சாதனங்கள் அனுஷ்டானம் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? இது ஃபர்ஸ்ட் கம்யூனியன் அந்த மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டியில இருக்கும்போது எனக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சதுனால பிள்ளைங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். இன்னொரு சிஸ்டர் வந்து கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க, மேரேஜ் இதுக்கு ஏன்னா வந்து ஹாலிடே பிஃபோர் ஈஸ்டர் இல்லைன்னா பிஃபோர் கிறிஸ்மஸ் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். ஏன்னா பிள்ளைங்க அப்போதான் எல்லாருமே ஹாஸ்டல், பொதுவாக வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹாஸ்டலில் தான் இருப்பாங்க. ஹாலிடேஸ் தான் அவங்க வில்லேஜுக்கு வர்றதுனால நாங்கள் வந்து வில்லேஜ் போய் 15 days இருப்போம். அங்கே நான் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டியில் 15 days அங்கே இருந்தேன். நானும் இன்னொரு சிஸ்டரும் அங்கேயே தங்கிட்டு ரொம்ப தண்ணி கூட கிடைக்காது. இப்போ தண்ணி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க டீ தான் தருவாங்க. அவங்க வந்து தண்ணி நான் அந்த பொதுவாக அப்பெல்லாம் தண்ணி குடிக்கும். ஏன்னா தண்ணி குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஏதாவது சிக்னஸ் வந்தாலும் வரலாம், அப்படி நோய் ஏதாவது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அவங்க டீ தான் தருவாங்க. சூடா இருக்கும். அதனால நாங்க தண்ணி வந்து அங்க வீட்ல இருந்து கொண்டு வந்துருவோம் குடிக்கிறதுக்கு. அப்ப ரொம்ப நாள் 15 daysலாம் வச்சிருக்க முடியாதுல்ல. அப்ப நான் எனக்கு சைக்கிள் ட்ரெயினால போயிட்டு திருப்பி வந்துருவேன். சைக்கிள்லயே போயிட்டு வந்துருவோம் அப்படி. ஆனா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சைக்கிளும் போகாது, வண்டியும் போகாது. நிறைய டிஸ்டன்ஸ் நாங்க நடக்கணும். எனக்கு வந்து அவ்வளோ ஏன்னா நான் வந்து சோஷியல் ஒர்க்கு அந்த இதில் கிடையாது. நிஜமா ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க எங்கள் சிஸ்டருங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப டேஞ்சரான வாழ்க்கை. ஏன்னா அவங்க மவுண்டன்ல ஏறி திருப்பி ஃபாதரும் சிஸ்டர்ஸ் எல்லாம் போவாங்க. ஒரு நேரத்தில் கீழே குச்சி ஊனிட்டு தான் போகணும். குச்சி ஊனிட்டு போகும்போது கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு. கீழே விழுந்தா ரொம்ப ரொம்ப கீழே போயிடும். அந்த மாதிரி ஸ்டீப்பா இருக்கும். ஏறி இறங்கிட்டு மறுபடியும் திருப்பி ஒரு ஹோல் டே ஒரு நேரத்துல ஒரு வில்லேஜ் போறதுக்கு காலைல கிளம்புனாங்கன்னா சாயந்தரம் தான் போவாங்க. நடந்தே போகணும். அவ்வளவு நேரம். ஆனா நான் வந்து வில்லேஜ்ல இருந்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எனக்கு கிடைக்கல அவ்வளவுக்கு. ஆனா போறாங்க, இப்பவும் போறாங்க. இப்பவும் போறாங்க. இது வந்து அருணாச்சல் பிரதேஷ். நீங்க அருணாச்சல் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும். பிரதர் பிளான் பண்ணிடலாம். ஒரு நாள் நடக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கலாம். எங்களுக்கு வந்து 3 கம்யூனிட்டிஸ் இருக்கு. அது 2 கம்யூனிட்டி ரொம்ப இது மவுண்டன்ஸ் அண்ட் ஹில்ஸ். இப்ப மாதா டிவி நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்? உங்க வாழ்க்கையில இருந்து இல்லை நீங்க கட்டுக்கட்டுல இருந்து நீங்க செய்யற பணிகள் இருந்து அந்த மக்களுக்கு ஒரு மெசேஜ்க்கு என்ன சொல்லலாம்? என்ன மெசேஜ் சொல்றேன், வாழ்க்கை வந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த வாழ்க்கை ஆஸ் இட் இஸ் யூ டேக் த லைஃப். ஐ டோன்ட் ப்ரிப்பேர் த லைஃப். தமிழ்ல சொன்னா வாழ்க்கை அது போது போலவே நீங்க எடுத்துக்கீங்க. என்ன நடந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்க. எந்த ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் அந்த வாழ்க்கையை அப்படியே எடுத்துக்கொள்றதுதான் அது நல்ல ஒரு மனநிலையை ஏற்படுத்தும். இல்லைன்னா நம்ம திங்க் பண்றது வேற மாதிரி இருக்கும், அப்ப நம்ம கிடைக்கிறது வேற மாதிரி இருக்கும்.
ஆனா நம்ம கிடைக்கிறதே வச்சு பி ஹாப்பி, சந்தோஷமா இருக்கணும். அதான் வாழ்க்கையில கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்து கடவுளை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மெசேஜ். உண்மையால் மெசேஜ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாதா டிவி நேயர்கள் சார்பாகவும் எங்களுடைய டீம் சார்பாகவும் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். டெய்லி உங்களோட அனுபவங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி அறிவிக்கும் தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு ஷூரிட்டியோட உங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது உங்களை பார்த்ததுல, உங்களோட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. தேங்க்யூ.